திருப்பாக்கி இங்க எந்த கூட்டணியில இந்த தாமதமும் குழப்பமும் இருக்குன்னு பாக்குறீங்க? நாகராஜ் சொல்றாரு எங்க கூட்டணி தெளிவா இருக்கு, உறுதியா இருக்கு, இன்னும் பல கட்சிகள் வருவாங்க, ஸ்டில் டோர்ஸ் ஆர் ஓபன் அப்படிங்கிறாரு. இவர்களும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் சரியாயிரும், தலைவர்கள் மட்டத்தில் பேசி அதை சரி செஞ்சிருவாங்க, we are clearங்கிறாரு. அதையும் தாண்டி ஏதோ ஒரு தாமதம் ரெண்டு அணிகள்லயும் நிலவுதுன்னா அது ஏன்? ரெண்டு அணிகள தாமதம்னா கடந்த காலங்களில் ஊடக விவாதங்களில் நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, திமுக கூட்டணி இன்டாக்ட்னு சொன்னாங்க. ஆமா, அதிமுக பாஜக சேர்ந்தபோது கூட, சேர்ந்ததுக்கு பிறகு கூட ஜெல்லாகலன்னு ஒரு சொல்லவடைய பயன்படுத்தினாங்க. இப்போ ஜெல் ஆயிடுச்சா? 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வந்த உடனே அது செட் ஆயிடுச்சு. அது ஆமா. இப்போ ஒரு கீழே சார் திமுக, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலையே அண்ணன் எடப்பாடி தலைமையில் அவர் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு பேசுறாரு, அவர் தலைமையில் ஆட்சி அமைப்பும் சொல்லுறாரு. ஸோ எல்லாமே செட் ஆயிடுச்சு. அமமுகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் கடுமையாக விமர்சித்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இதெல்லாம் யதார்த்தம், நம்ம களத்தில் பார்க்குறோம். இன்னும் கூட்டணி வரும்னு நண்பர் நாகராஜ் சொல்ல, அவங்க கட்சியினோட நிலைப்பாட்டு எதிர்பார்ப்பு, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் என்ன விஷயம்னா, இதுவரையில் ஓரளவு செட் ஆயிடுச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி. எந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெல்லாகல எல்லாரும் திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம கிட்ட ஒரு பிராக்டிஸ் உண்டு. ஊடகவியலாளர்கள், நான் ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர் இருந்தாலும் குறை சொல்றேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி நேரேட்டிவ் சொல்லி பழக்கம், அது தவறு கிடையாது. அது அவங்களோட விருப்பத்தை தானே இதுவா சொல்லுவாங்க அதுல. ஆனா இப்ப கடந்த 10 நாளா, மோர் தென் மந்த், ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து என்ன நடக்குது காங்கிரஸ்ல? நண்பர்கள் சொன்னாங்க, கீழே இருக்கிறவங்க சொன்ன மேலிடத்துல யாரும் சொல்லலைன்னு. மேலிடம் கண்டிக்கவே இல்லை சார் இதுவரையில். அதாவது யாரும் கூட்டணி பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு மேலிடம் சொன்னதுன்னு சொல்கிறாங்க. சொன்னவர் செல்வ பெருந்தகை தான். ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரு, எக்ஸாக்ட் கொட்டேஷன் எங்கிட்ட இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் இன்று வரையில், இன்னைக்கு திருப்பத்தூரில் காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரி பேசியிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு வாணியம்பாடியில் எங்கள் கேண்டிடேட் இத்தனை வருஷமாக அலையன்ஸில் இருக்கோம், திமுக அலையன்ஸில் எங்களை கண்டெஸ்ட் பண்ண இடமே கொடுக்கல அப்படின்னு. மதுரை தெற்கு பகுதி, மதுரை இந்த தொகுதியில் இப்போ தளபதியோட தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குல்ல சார்? எல்லாரும் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்களும் அவங்க விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அந்த விருப்பத்தை ஏன் காங்கிரஸ்காரங்களே விமர்சிக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, நாங்க கூடுதல் இடம் கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம். ஒரு சாரார் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர், ஏன் என்னுடைய நண்பர் மாணிக்கம் தாக்கு உட்பட கேட்கறாங்கன்னா அது ஒரு பிரிவினர் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் அதை ஒரு இஷ்யூவா காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஏற்படுத்துறாங்க? அது அவங்க உரிமையா அவங்க பேசுறாங்க. அது முடிவெடுக்க போறது தலைமை தான். ரெண்டு தலைமையும் என்ன பேசி முடிவெடுக்கிறாங்களோ அதான் இறுதி முடிவு. சூப்பர் சார். இதுல என்னன்னா, நான் இப்படி எடுத்துக்கிறேன், மேலிடம்னு சொல்றோம்ல, கரெக்டா சொல்லிடுவோம், பர்ஃபெக்ட். திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் திருநெல்வேலியில் மதுரையில் எந்த ஒரு டக்குன்னு ஞாபகம், அங்கே காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து ஊடக பத்திரிகை எல்லாம் வந்தது. அடுத்த நாள் அவர் கலந்து கொள்ளுகிற கூட்டம் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு சென்னைக்கு அழைக்கப்பட்டதாக தகவல், அதுவும் பேப்பரில் தான் படித்தேன் நான். அப்ப என்ன அர்த்தம்? அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அழைக்கப்பட்டதாக தகவல், அவங்களையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. பேசி அப்புறம் எப்படி ஆச்சு? இன்றே 15/2/2026 இப்படி இருக்கு. நாளைக்கு ராகுல் காந்தி வேற சொல்றாரு, நமக்கு தெரியாது. நான் எதையுமே இதுதான் அதுதான் நான் முடிவெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஜோசியம் கிடையாது. ஆனா இன்றே வித் கிவன் சிச்சுவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதன் அடிப்படையில் கூட்டணியை பொறுத்தவரையில் ஒரு 2 வார்த்தை சொல்றேன் சார். இங்க நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாணம் தான் பண்ணணும், அங்க டைவர்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யார் எந்த கட்சிங்கிறது நான் உங்க பார்வைக்கும் நண்பர்கள் பார்வைக்கு விட்டுருவேன். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்குமான கால அவகாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. திமுக கூட்டணி எஃகு கோட்டை போல் இருப்பதுன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் டைவர்ஸ் பத்தி பேசுறாங்கன்னு சொல்ல, டைவர்ஸ் ஆயிடுச்சு சொல்லல, இந்த பக்கமும் சொல்லல, நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இது ஒண்ணு. என்ன சிம்பிளா ஒரு வார்த்தையில ஸ்லாங்கா சொல்லணும்னா, காங்கிரஸே இருந்தா இரு, இல்லாட்டி போ, இதுதான் திமுகவோட ஸ்டாண்டு. எல்லாரும் வந்தாச்சு, தேமுதிகவே எங்கேயுமே அப்படி வெளிப்படுத்தவே இல்லையா சார்? நான் கூட்டணி உறுதியா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன சார் சொன்னாரு? இருந்தா இருக்கட்டும் போடணும். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சர்ச்சைகள் வராத காலத்தில் என்ன சொன்னார், திரும்ப அவங்களுக்கு பல்லக்கு தூக்கணுமா அப்படின்னு.
இதுல என்ன பலவீனம்னு நான் சொல்றேன். இல்ல சார், அப்படி பார்த்தா அந்த கூட்டணியில நான் அதையும் திரு நாகராஜ் கிட்ட தான் அதே தான் கேட்டேன். அப்படி பார்த்தா அந்த கூட்டணியில கடுமையான விமர்சனங்கள் எழவே இல்லையா? இருக்கு, இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா அங்கேயும் வரதட்சணை விவகாரம் எல்லாம் இருக்கு. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அதான் ஏன்னா நான் அவங்க எல்லாம் பேசும்போது நான் குறுக்கிட்டேன் பாருங்க. இல்ல நீங்க நிச்சயம் கல்யாணம்னு சொன்னதுனால அங்க வரதட்சணை பிரச்சனை இருக்கு அப்படிங்க. ஜனநாயகம்ங்கிறது உங்களுக்கு கருத்தோட எனக்கு உங்களை பேச அனுமதி. அதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க நிறைவு செஞ்சிருங்க. என்ன நிறைவே சொல்லிட்டோமா? முடிச்சிட்டுமா? என்ன சொல்றேன்னா, அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில இது வந்து கடந்த காலங்களில் இருக்கிற புகைச்சல் இப்ப வெளியில வந்திருக்கு. கே.எஸ். அழகிரிக்கு உள்ளாட்சி தேர்தல் போது என்ன சொன்னாரு? எங்களை நடத்துவதே எங்களுக்கு வருத்தம் தருகிறதுனாரு. கிட்டத்தட்ட புலம்பல்ல வார்த்தை சொன்னா தப்பா இருக்கும். ஏன்னா ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட்ஸ் டு காங்கிரஸ் பார்ட்டி இன் ஜெனரல் அண்ட் காங்கிரஸ் லீடர்ஸ் இன் பர்டிகுலர். சரி, அதனால அவங்க வந்து அந்த வருத்தத்தை பல சமயங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க, எங்களை நடத்துவது திருப்தியா இல்லைன்னு. அதே மாதிரி திமுகவினர் கூட காங்கிரஸ் கட்சியை சரி இடையில ஒரு ஆண்டு ஒரு தேர்தலை தவிர்த்து தொடர்ச்சியா கூட்டணியில் இருக்கிறாங்க, தொடர்ச்சியா பல தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த புகைச்சல் ஏற்கனவே இருந்தது, இப்பதான் வெளியில வந்துருச்சு அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 24 வெளியில வந்திருக்கலாம். அப்படி எதுவும் நடக்கல, வெற்றி தேர்தல் வந்துருச்சு சார். சரி இருக்கு சார். இப்ப ஆனா இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில 21 கூட்டணியில இருந்தாங்க, 24 கூட்டணியே கிடையாது, வெளியில வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் 21 கூட்டணி, 26 கூட்டணி. நான் அப்படி பார்த்தீங்கன்னா 98 திமுக பாஜக உறவு, 99 பாஜக திமுக உறவு, 77 திமுக காங்கிரஸ் உறவு, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது. அதெல்லாம் கணக்கு. அரசியல் எதுவும் நடக்கும் சார், எந்த குப்பையும் நடக்கும். நான் இந்த வார்த்தையை சொல்றேன், ஏன்னா அரசியல் பொறுத்தவரையில் என்னுடைய பார்வை வேற. நீங்க மனசாட்சியத்தை கலப்பாதீங்க. இது சொல்ல வரேன்னா இன்னும் செட் ஆகல. இவங்களுக்கு கடந்த கால கசப்பை இப்ப வெளிப்படுத்துறாங்க. ஓகே, திமுக தலைமை என்ன நினைக்கிறது? நாமளா கலைஞருடைய ஸ்டாண்ட் அப்படிதான், நாமளா வெளியேற்ற வேண்டாம், அவங்களா போறதானே போட்டோம். திரு அப்பாஸ், இங்க எந்த கூட்டணியில என்ன காரணத்தினால இந்த தாமதங்கள் நிகழுது? இன்னும் தேதி அறிவிப்பதற்கான கால அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு. திரு BL சந்தோஷ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது இன்னும் 65 நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு அப்படின்னு பேசியே ஒரு வாரத்து ஆய்போச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன தாமதம்? தேர்தல் தேதி அறிவிக்கப்படாதது ஒரு முதன்மையான காரணம். சரி, இன்னொரு பக்கம் திமுகவின் கதவுகளை இன்னும் சில பேர் தட்டி கொண்டே இருக்கிறார்கள். தேமுதிக அதுபடி திமுகட்டிருந்து ஏதாவது ரிசல்ட் வராதான்னு எதிர்பார்க்குறாங்க. பாமகவினுடைய ராமதாஸினுடைய அணி வந்து திமுகவுடைய அணியில் இடம்பெற முடியுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் உள்ள கொண்டு வர முடியுமான்னு திமுக முயற்சிக்குதுன்னு நாகராஜ் சொல்றாரு. திமுக வந்து யாரையும் முயற்சிக்கலை. இப்போ நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் வந்து டார்ச் லைட்டை உடைச்ச கமலஹாசன் மக்கள் நீதி மையம் இன்றைக்கு இந்தியா கூட்டணியிலே தன்னை இணைத்து கொண்டு ராஜ்யசபா MP ஆகியிருக்கிறாரு. இந்த கூட்டணியினுடைய நட்சத்திர பிரச்சாரகராக வலம் வர இருக்கிறாரு. அது காலத்தால் எல்லாமே மாறும். எதிர்த்தவர்களே வந்து இணங்கி வரக்கூடிய ஒரு ஜனநாயக பண்போட கூடிய இயக்கமாக இது இருக்கிறது. அதனால தான் வர்றாங்க. அதனால தேமுதிக வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும், கட்சி அங்கீகாரம் பெற முடியும் என்கிற கணக்குல அவங்க காத்திருக்கிறார்கள். இப்ப அங்க அந்த பக்கம் ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா சொல்லி அது கொடுக்காத நிலை இருக்கிறது. NDA கூட்டணியில இப்ப 2 இடங்கள்ல பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க நேரடியா பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதா, இல்ல தமிழ்நாட்டுக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதான்னு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஆமாங்க, அவங்க 2 பக்கமே பேசுறாங்க. மதில் மேல் பூனை மாதிரி தேமுதிக இருக்கிறது. அதனால எல்லா கட்சிகளையுமே ஒரு கட்டத்திற்கு மேல இப்ப நீங்க வந்து முதல் கட்டமாக எல்லாவற்றையுமே பேசிட்டாங்கன்னு வச்சுங்க, தொகுதி பங்கீட்டுல ஒரு பெரிய சிக்கல் வரும். அதனாலதான் அவங்க வந்து இறுதி கட்டத்தில் அவங்க 22ஆம் தேதிங்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு திமுக அறிவித்து இருக்கிறது. அதனால குழப்பம்லாம் கிடையாது. அதாவது காங்கிரஸ்காரர்கள் வந்து கூடுதல் தொகுதி கேட்பதோ உரிமையாக சண்டை போடுவதோ அது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு கூறு தான். அதை ஆட்சியில் பங்கு கேட்பதோ, அது கேட்பதோ, மாற்று கருத்தை முன்வைப்பதோ நான் வந்து அதை தவறா கருதல. ஆனால் அவர்கள் கருத்தியலாக ஜனநாயக பண்போட இந்தியா கூட்டணி என்கிற மதச்சார்பற்ற கூட்டணியில கருத்தியலா சரியா தான் இருக்கிறாங்க. களத்திலே அவர்கள் கட்சியை வளர்த்திருக்கிறார்களா? களத்திலே அவர்கள் வந்து எத்தனை பேரணிகள் நடத்தியிருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு தொகுதி சார்ந்து என்ன வேலை செஞ்சிருக்காங்க? வலிமையா இல்லாமையா மதுரை வடக்கையும் வாணியம்பாடியும் கேட்கறாங்க. அதாங்க வாய்ச்சவுடாலா கேட்காம களத்துல வேலை செய்து நீங்க உங்களுடைய வலிமையை நிரூபிக்கிற ஒரு சூழலை உருவாக்கினா அந்த ஒரு கட்டம் வரும். மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பலவீனப்படாமல் பலமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு மாநில கட்சி, ஒரு முதன்மை கட்சி பலவீனப்படுகிற போதுதான் கூட்டணியிலே வந்து ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு தருவாங்க.
அது வலிமையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை பேச வேண்டியதற்கான யதார்த்தமே இல்ல. ரெண்டு அணிகளுக்குமே அந்த சிக்கல் இருக்கு சார். அங்க வந்து வார்த்தைகள் தான் வேற. அங்க கூட்டணி ஆட்சின்னு என்டிஏ சொல்லுது, இங்க ஆட்சியில் பங்குன்னு காங்கிரஸ் சொல்லுது. வார்த்தைகள் தான் வேற, ஆனா கோரிக்கை ஒண்ணுதான். அதுங்க என்டிஏ கூட்டணிங்கிறது கதை வேற. அது அதிமுகவை அழித்து ஒழித்து அதனுடைய இடத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சி நடக்கிறது. அங்க இருக்கிற அமைதி என்பது ஒரு மயான அமைதி மாதிரி. அங்கு வந்து மாற்று கருத்தையே உரையாடுவதற்கான ஜனநாயகத்திற்கான எந்த அடிப்படை பண்புகளுமே இல்லாம சிபிஐ வச்சு மிரட்டி டிடிவி தினகரன் என்ன பேசினாரு, எடப்பாடி பழனிசாமி எதிராக தான் கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் தலைமையை ஏற்க முடியாதுன்னு கட்சி ஆரம்பிச்சாரு. காங்கிரஸ் தான் சிபிஐ வச்சு மிரட்டுச்சுன்னு நாகராஜ் சொல்றாங்க. அதை இன்றைக்கு யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு பாஜக தானே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைய ஒன்றிய அரசாங்கம் தானே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஜக அதே வேலையை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸை குறை சொல்வதற்கான யோக்கியதை அவங்களுக்கு கிடையாது. அவங்க 10,000 ரூபாய் பீகார்ல போடுவாங்களாம் மகளிர்களுக்கு, இங்கே வந்து 5,000 ரூபாய் போடுறது குற்றமா? இது என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க.